ஸோ வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த இடம் வந்து வெஸ்டர்ன் வேர் தான் வச்சுருப்பேன் இந்த 2 இடத்துலையும். இந்த இடத்துல வந்து வீட்டில் போடுற துணி, இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் சொல்லிட்டு ஜீன் வச்சுருக்கேன் அசிங்கமாக. இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து போட போகிறேன். இது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஆலியா கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சொக்கா இப்படி இருக்கும். சரி, இது போட்டு குளிச்சுட்டு வரேன். பவுடர் வர போடல, ஒயிட் பவுடர். பாத்தீங்களா ஏன் இப்படி வருதுன்னு தெரியல. வெயில்ல பிம்பிள்ஸ் வேற. கரெக்டா இங்க வெள்ளை கிளம்புனாதான் நல்லா ரத்த கரையா வரும் என் முகத்துல ஃபுல்லா. ஃபேவல போ வந்தாச்சு, காலேஜ் ஃபேவல போ. இப்போவும் அதே மாதிரி தான் ஆகுது. நடா இவ பட்டு மூஞ்சலாச்சு நவுத்ராலே சாமான் தொலைக்கறேன்னு நினைச்சாங்க. டைம் ஆயிடுச்சு. இல்லனா நான் வந்து பொறுமையா கிளம்புவேன். இப்போ வந்து இந்த ப்ளஷ் போட்டு கிளம்புவேன். காலேஜ் எப்பவுமே இந்த ப்ளஷ் தான் போடுவேன். இன்சைட் ப்ரோ ஹேர் ப்ளஷ். இது ஒரு அக்காவோட யூடியூப் சேனல் பார்த்தேன். இந்திக்காரி அக்காவோட சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. பியூட்டி பிளெண்டரும் இருக்கு, பிளெண்ட் பண்ணேன். ஓகே, இந்த கம்பல் போட்டுக்கிறேன். இதுக்கு பிளாக் மெட்டல் போடலான்னு நினச்சேன், ஆனால் வந்து இந்த மாதிரி கோல்டு இது வருதுனால நான் செட் ஆகலை. ஸோ இது போட்டுக்கலாம். இதுக்கு அவ்வளோதான். இது போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் கிடையாது இது, இது வந்து ஒரு லிப் கிளாஸ். கைஸ், நான் எதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேனே சொல்லலை. என்னன்னா இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து வளகாப்பு, அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து எனக்கு மேக்ஸ் டீச்சர், அதனால நான் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட். ஓகேவா, அதனால நான் போகிறேன் இன்னைக்கு. எங்கள் அப்பாவோட தான் கிளம்பி போகிறேன். என்னன்னா வந்து ஏன் லேட் ஆயிடுச்சுன்னா, நான் வந்து எங்கள் தாத்தாக்கு வந்து குழம்பு வைக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா மத்தியானம் அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடுக்கு வந்து குழம்பு இல்லை, அதனால் குழம்பு வச்சுட்டு இப்போ நைட்டுக்கு ஓட்டிடலாம். நாளைக்கு வந்து நாங்கள் பாண்டிச்சேரி போகிறோம். நடா படப்படன்னு பேசுகிறேன் நினைக்காதீங்க, டைம் ஆகுது எனக்கு. ஸோ நான் சீக்கிரம் கிளம்பி காரில் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆஃப் பண்ணியிருக்கேன், நிறுத்துறேன். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. ஓடு 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 ஓடு. சீக்கிரம் கிளம்பி போகலாம். வீடியோ எடுத்துனே போகிறேன். கைஸ், செம்ம வெயில். எப்பா, இந்த வெயிலில் எப்படி தான் எல்லாம் வெளில போகிறீங்களோ. கிளம்பி போக வேண்டியதான். எங்கள் அப்பா தான் லேட் பண்ணுறாரு, வரைய மாட்டேறாரு. நல்லா இருக்குல்ல என் மேக்கப். ஐஷேடோ போட கற்றுக்கிறதுலேருந்து ஈஸியாக இருக்குது. எங்கே போனாலும் ஒரு ஐஷேடோ போட்டுறேன் நான். என்ன இதுதான் ரொம்ப குறையாக இருக்குது, பழுத்து போன மாதிரி. ஓகே, போகலாம். நல்லா over guys. தாம்பலம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? அரிக்கும் வேர்க்கடலை சூப்பராக இருந்தது. போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அடுத்து என்ன சாப்பிடலாம்னு பார்த்துருக்கேன். வரும்போது நொங்கு வாங்கி வந்துட்டோம் நாங்கள். நொங்கு 100 ரூபாய்க்கு விற்றாங்க கைஸ். கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் அவங்களே வெயிலில் இருக்காங்களே, சரி பரவாயில்ல அப்படின்னு 100 ரூபாய்க்கு நொங்கு வாங்கிட்டோம். நான் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தேன், நொங்கு வேணும்னு. மத்தியானத்துக்கு வந்து ட்ரை ஃபிஷ் கிரேவி பண்ணோம்.
கருவட்டு குழம்பு நான் தான் பண்ணேன், சட்டியிலே பண்ணேன். ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் நான். அப்புறம் எங்கள் டேடிக்கு வந்து பழைய முட்டை சோறு சூடு பண்ணி, ஏன்னா நேற்று பண்ணல, அதை வந்து கொடுத்துடலான் இருக்கேன். கைஸ், நொங்கு வாங்கியிருந்தோன்னு சொன்னல நான். அது 2 பேக்கெட் வந்து 70 ரூபா சொன்னாங்க. ஆனால் அந்த ஆன்ட்டிகிட்ட சேஞ்ச் இல்லை போல், அதனால் அவங்க வந்து 3 பேக்கெட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா, நொங்கு வந்து நான் 2 சாப்பிட்டேன், எங்கள் அப்பா கொஞ்சம் சாப்பிட்டாரு. அப்புறம் என்ன வச்சு மீந்துருச்சு. நாங்கள் வர நாளைக்கு பாண்டிச்சேரி போகணுன்னு சொன்னேன்ல, சரி என்ன பண்ணலாம், நொங்கு பாயாசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. சரி அதான் நான் இப்போ பண்ண போகிறேன். நொங்கு வெட்டி வச்சிட்டேன். எங்கள் அப்பா வந்து இப்போ பாலும் கண்டென்ஸ்டு மில்க்கும் வாங்க போயிருக்காரு. அதை வச்சு நொங்கு பாயசம் பண்ண போகிறேன். யூடியூப் பார்த்து தான் பண்ண போகிறேன். நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிட்டு, இந்த வெயிலுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக ஒரு பாயசம் பண்ண போகிறேன். செஃப் ஆகிட்டே போகிறேன் ஆக்சுவலி பார்த்தனா. ஏன்னா எனக்கு வந்து 10th 11th எனக்கு சமைக்க தெரியாதுன்னு இப்படி சமைப்பேன். எங்கள் அப்பா தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. சீரியஸாக சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லோரும் நம்புவீங்க. ஏன்னா ஒரு வாட்டி ஒரு சொரக்காய் சாதம் ஒன்று பண்ணேன். எங்கள் அப்பா சாப்பிட்டு அவருக்கு வந்து அன்றைக்கி உடம்பே முடியல. செஞ்சவை எனக்கும் முடியல, சாப்பிட்டவர் அவருக்கும் முடியல. 2 பேருமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வயிற்றால போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ நான் அப்படி கிடையாது. இப்போ நல்லாவே சமைக்கிறேன். எனக்கே என் சமையல் வந்து நினச்சா ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து நான் நொங்கு பாயசம் தான் பண்ண போகிறேன். நீங்களும் பாருங்கள். நான் வந்து ரெசிபி சும்மா அப்பப்போ கவர் பண்ணுறேன். ஏன்னா மொத்தமாக நான் பண்ணிகிட்டே வந்து கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் மற்ற யூடியூபர்ஸ்லாம் நீங்கள் வந்து சமைக்கிறதெல்லாம் எடுக்கிறீங்கன்னு தெரில, அதுவும் வந்து ஒரு ஆங்கிள் எடுக்கிறீங்கன்னு தெரில. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஓகே, இப்போ போய் நொங்கு பாயசம் செய்யலாம். செதற விடுறேன் கிச்சனை. இன்னொன்று என்னன்னா, சாமான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். ஏன்னா எப்பவுமே ஒரு ஆண்டி வருவாங்க சாமான் தேக்க, அந்த மெய்ட் ஆண்டியும் லீவு. அதனால இப்போ நிறைய சாமான் போட்டோன்னா தேக்கணும். ஸோ ஏதாவது ஒரு 2 பாத்திரத்தில் அந்த மாதிரி 2 பாத்திரம் ஆகிற மாதிரி வச்சுக்க போகிறேன். இப்போ நொங்கு பாயசம் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதான். கருவட்டு குழம்பு சூப்பராக இருந்தது. கருவட்டு குழம்பு வேற லெவல் மீனா. என்னாச்சு தெரியல எனக்கு. இன்னும் ஐ ஷேடோவை நான் கலைக்காமே வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. யோசிக்கலாம் இதெல்லாம் ஒரு ஐ ஷேடோ வாடினா, ஆனால் எனக்கு இதுதான் பெருசு. இதெல்லாம் க்ளீன் பண்ணியே ரொம்ப நாளாச்சு. ரொம்ப ஒரு மாதிரி குப்பையாக இருக்குது. எனக்கே பிடிக்கல என் ரூம் பார்த்தா. இங்கே பாருங்களேன் கைஸ், நொங்கு வந்து நான் ஆல்ரெடி உரித்து 2 வச்சிட்டேன். ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு பால் ஊற்றி இதை அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து பால் கொதிக்க வச்சு இதை வந்து அதில் ஊற்றிடணும். அப்புறம் இந்த நொங்கு வெட்டி வச்ச க்யூப்ஸும் வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டு கொதிக்க விட்டு அவ்வளோதான். அப்புறம் மில்க் மேடும் வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் திக்காக வரும். அதனால் ஃப்ரிட்ஜை கண்டுக்காதீங்க, நிறைய கேவலமாக இருக்கும். இங்கே தெரியுதா நொங்கு வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், ஜெல்லி மாதிரி. இதை வந்து ஒரு மாதிரி க்யூபாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பால் இருக்கா, கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் காட்டுறேன், நல்லா திக்காக இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருப்பேன். ஏன்னா வந்து மேலே வந்து இந்த லைட் போட்டிருக்காங்க. வீடு கட்டும் போதே இந்த லைட்லாம் போட சொன்னோம். ஸோ வந்து நல்லாயிருக்கு. இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த பால் கொதிக்கிற பாலில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பாலை வந்து இந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். திக்கான பால் தான் இது. இந்த பாலை வந்து வச்சுப்போம். நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா காஞ்சோன்னே அடுத்து இந்த பேஸ்ட் இருக்குல்ல, நொங்கு பேஸ்ட், இது போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். தெரிஞ்சிடக்கூடாது, அடியிலெல்லாம் தெரியாமல் பார்த்துக்கணும். இப்போ வந்து நான் பாதாம் எடுத்திருக்கேன். ஸோ பாதாம் அப்புறம் கேஷ்யூ இதெல்லாம் வந்து கட் பண்ணி கொஞ்சம் வறுத்துக்கலாம். நட்ஸ்லாம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கிறேன். நான் நட்ஸ் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். எங்கள் டேடிக்கு நட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால். ஓகே, இவ்வளோ பாதாம் எடுத்திருக்கேன். கேஷ்யூவும் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன நட்ஸ் வேணுமாலும் போட்டுக்கோங்க. பிஸ்தா கூட போட்டுக்கலாம். இவ்வளோ நட்ஸ் எடுக்கிறேன். நல்லாயிருக்கும் நட்ஸ்லாம் போட்டால். அண்ட் ஆல்சோ ஏலக்காவும் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்து ஒரு 2 போட்டுக்கலாம் அந்த பாலில். கொஞ்சம் இந்த பேஸ்ட்டுலாம் இருக்குல்ல, நொங்கு பேஸ்ட், பால் ஊற்றி அரைச்சோமே, இந்த நொங்கு பேஸ்ட்டை போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கலந்து விட்டுக்கலாம். அவங்க குங்கும பொடியெலாம் போட்டாங்க, அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை, வாங்கலை. அதனால் இது மட்டும் ஓகே. நட்ஸ் வந்து வெட்டிக்கலாம். தெரியுது கைஸ், கூட்டிருக்கேன். இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டிக்கோங்க, ரொம்ப குட்டியாக வேண்டாம். நட்ஸு வந்து வெட்டி வச்சியாச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் ப்ரௌனாக வரைக்கும் நெய்யில் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். இதில் நெய் விட்டு நட்ஸ்லாம் வறுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு.
பார்த்தீங்கன்னா தெரியும் கொதிக்குது. இப்போ வந்து அந்த பேஸ்ட்டு கொட்டிடலாம். அண்ட் நான் வந்து 2 துண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ ஒரு துண்டு போடுறேன், ஆல்ரெடி ஒன்று போட்டேன். இப்போ இந்த நுங்கு பேஸ்ட் இருக்குல்ல, இதை வந்து அதில் போட்டுப்போம். இது வந்து நல்லா கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். நீங்கள் வேணால் வெல்லம் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். இப்போ பால் பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் ஊற்றிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இது நல்லா இதுவாகட்டும். நுங்கு அந்த க்யூப்ஸ் போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்சது. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நுங்கு வந்து இந்த மாதிரி க்யூபாக அந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டுக்கலாம் அதில். இப்போ இது கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். நுங்கு போட்டாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். நுங்கு வந்து தெரியுதா, நுங்கு வந்து போட்டாச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் திக்காயிட்டோன்னே நட்ஸு வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுட்டா முடிஞ்சது, ஓவர், டன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. நொங்கு போட்டாச்சு, அப்புறம் வந்து அந்த நட்ஸும் போட்டாச்சு. இப்போ வந்து நட்ஸும் போட்டுட்டேன். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து அது கொஞ்சம் திக்காச்சுன்னா நிறுத்திடலாம். நான் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நொங்கு வாங்கினா அப்படியே சாப்பிட்றாதீங்க, அதை வந்து வெட்டி பாயாசம் செஞ்சு சாப்பிடுங்க. முடியலன்னா அப்படியே சாப்பிட்ருங்க. இந்த வெயிலில் வந்து சீரியஸாக சமைக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காய்ஸ் அவ்வளோதான், இது நிறுத்திட்டேன். என்ன கொஞ்சம் அலங்கோலமாக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஆனால் ஏன்னா கொஞ்சம் நெய் நட்ஸில் இருந்ததுனால அது அப்படி ஆயிடுச்சு. இப்போது இது வந்து நல்லா ஆற விட்டுறலாம், அப்போ தான் குடிக்க நல்லாயிருக்கும். இந்த வெயிலுக்கு சுடுன்னு குடிச்சோன்னு வச்சுக்கோங்க காய்ஸ். ஸோ வந்து நான் பாயாசத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன், தெரியுதா? ஆமாம், நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். நீங்களும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சூடாக கூட சாப்பிட்லாம். நான் வந்து தாத்தாக்கு சூடாக தான் கொடுத்தேன். அவ்வளோதான், யம்மியான நொங்கு பாயசம் ரெடி. அப்படியே செஃப் ஆயிட்டேன் கைஸ். அடிப்பொலி கைஸ்.